அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய முயற்சி மென்மேலும் பெருக பிரபஞ்சமும் நவகிரகமும் என்றும் துணையிருக்கும் மனதார் நல்வாழ்த்துகள். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைப்பு என்ன எடுத்திருக்கேன்னா புதன் பகவானை பற்றி எடுத்திருக்கேன். இப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மறைவில் இருக்கார், அதே போல் அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். புதன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புத்தி அப்படிங்கிறது புதன் தான். அதே போல் கல்விக்கு அதிபதியும் புதன் பகவான் தான். இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வி +2 முடிக்க போகிறாங்க பசங்கள்லாம். அடுத்து டிகிரிக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு. என்னென்னா இப்போ நடக்கிற தசா புத்திகளை வச்சு தான் நீங்கள் டிகிரி படிக்க சொல்கிறீங்க. ஆனால் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 வருஷமாவது எடுத்துக்குவோம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம்தான் அதுக்குண்டான வளர்ச்சியே கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் என்னன்னு பார்க்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா ஒரு டிகிரி படிக்கும்போது 3 வருஷம், அடுத்த டிகிரிங்கும் போது 3 வருஷம் இருக்கும். ஸோ அவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்களா உள்ளூரில், அதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் நம்மளுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறமா ஒரு 16 வருஷம் குரு பகவான் தசை நடத்துகிறாரா, இல்லை சனி பகவானா, ராகு பகவானா, சூரியனா, இதெல்லாம் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. அந்த தசாபுத்தி காலங்கள் தான் அவங்க தொழிலில் போய் உட்காருவாங்க. ஒரு வேலையாகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், அதே போல் எதுவாக அவங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 to 5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள். அந்த டைமில் தசாபுத்தி என்ன இருக்கோ அதில் தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. இப்போ நடக்கிற தசாபுத்தி கோட்சாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு உண்டான டிகிரி சொல்லிடுறோம். ஆனால் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலையில் இருக்காங்களா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ புதன் பகவான் மறைவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, படித்த படிப்பில் உட்கார மாட்டாங்க அந்த வேலையில். அதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, காதல் அதிபதியும் புதன் பகவான் தான். எப்படிங்க, காதலுக்கு அதிபதி. அப்போ காதல் மூலமாக ஏமாற்றம் அப்படி கண்டிப்பாக இருக்கும். அடுத்த விஷயம் எடுத்திங்க அப்படின்னா புத்திசாலித்தனம். சமயோஜனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் வேலை செய்யாது. டக்குன்னு ஒரு விஷயம் கேள்வி கேட்பாங்க, டைமுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் புதன் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்க வச்சுக்கோங்க, இளைய சகோதரம், தங்கை இருக்காங்க, தம்பி இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ சொத்துக்கள் பிரிக்காமல் இருக்கீங்க, அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் இல்லை. அதே புதன் பகவான் எடுத்துக்க மரபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தசையாக இருக்கட்டும் புத்தியாக இருக்கட்டும், அவருடைய பாவக கிரகத்தில் உட்காரக்கூடிய கிரகங்கள் தசா புத்தி நடத்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கன்னி வீட்டுக்குள்ளார ஒரு கிரகம், எந்த கிரகம் அவர் தசா புத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக கடன் ஏற்படும். கடன் படாமல் நீங்கள் வரவே முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு பாவகத்தை இயக்க தான் அமர்ந்திருக்கு. அப்போ காலபுருஷருக்கு 6ஆம் இடம் கன்னி வீடு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ குரு கேது உட்கார்ந்துட்டாங்க, சூரியன் பகவான் இருக்காங்க, சந்திர பகவான் இருக்காங்க, புதன் பகவானே இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கடன்காரர், உங்கள் பேரில் கடன் ஆகாமல் நீங்கள் வெளியே வரவே முடியாது. இது முக்கியமாக எடுத்துக்கணும். அதே போல் சீட்டு சேர்த்துறது, சீட்டு பார்த்தீங்கன்னா ஆள் பிடிச்சி கொடுக்கறது, பேங்க்கில் லோன் வாங்குறது, இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதெல்லாமே புதனை சார்ந்த விஷயங்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் அதே புதன் பகவான் மறைவில் இருந்து செவ்வாய் பகவானும் கூட இருக்கார் அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் எங்கே மறைவில் இருந்தாலும் சரிங்க, ஒரு இடம் மூலமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அதுவும் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 6ஆம் இடமாக வருவார், செவ்வாய் பகவான் 4-11 வருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு கார்னர் பிளேஸில் அவுட்ரு ஏரியாவில் இடம் வாங்கி போடுவாங்க, கண்டிப்பாக லாக் ஆயிடுவாங்க. இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு சந்திப்பாங்க. நிறையா ஜாதகங்கள் பார்த்துட்டோம், சரிங்களா? அப்போ அந்த புதன் செவ்வாய் இணைவு மறைவில் இருக்குது அப்படின்னாவே இடம் வாங்கி போடும்போது வீடு கட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு ரூல் சொல்லியிருக்கேன், சிம்ம ராசியில் புதன் பகவான் இருக்குது, யார் பிறந்திருந்தாலும் 45 வயசுக்கு மேலே தான் உங்கள் பேரில் சொந்தமாக வீடோ இடமோ நிலமோ வாங்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா
ஆயில் குற்றம் ஏற்படுங்கிறது கோல்டன் ரூலாக கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம், ஆய்வுகள் எடுத்திருக்கோம். அந்த ஒரு 19 வருஷம் தான் என்னுடைய அனுபவம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்கிறதுக்கான விஷயம் என்ன, அனுபவங்கள் மட்டும்தான். அப்போ புதன் பகவான் சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னாவே என்ன காரணம், சிம்மத்துக்கு வந்து இப்போ இயற்கையாகவே பாதக வீடாக வரும் செவ்வாய் பகவான். அவரே 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சமாவார், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சமடைவார். ஏன்னா செவ்வாய் தான் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமா காரகர வராரு. அப்போ இந்த புதன் அப்படி ரிஜிஸ்ட்ரேஷனாக வரதுனாலையும் இந்த ரூல் நீங்கள் வந்து கோல்டன் ரூலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஸ்தங்கத்துக்கு வருவோம். இந்த அஸ்தங்கம் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை பேசுகிறதுக்கோ அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கோ தயக்கம் இருக்கும். உங்களுடைய தயக்கம் மட்டும்தான் உங்களுக்கான செக் பாயிண்ட். எப்போ நீங்கள் தயக்கத்தை விடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ஆஃபர் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அஸ்தங்கம்னா என்னங்க, ஒரு விதமான பயம். அந்த பயத்தை விட்டு தள்ளணும். ஏன்னா புதன் தான் புத்தி கிரகம், சந்திர பகவான் மதி கிரகம், குரு பகவான் மூளை. சரிங்களா? அப்போ இந்த 3 கிரகம் சிறப்பாக இருக்கணும். இதே புதன் பகவான் ராகு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வந்து அஸ்தங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல அவமானங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னோர்கள் வெளில சேர்த்து சொத்து பத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலத்துக்கு வரும்போது பாதி விஷயம் காணாமல் போயிடும், மீதி விஷயம் நீங்களே காணாமல் பண்ணி. என்ன காரணம்னா அதை வச்சு பொழைக்க தெரியாது, அதை மேற்கொண்டு உற்பத்தி பண்ண திறன் குறைவு. ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்ட கிரகமாக இருந்தாலும் கூட அவர் வந்து பெருக்கல் கிரகம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு அதல பாதால் தள்ளுறதுமே ராகு பகவான் தான். அதிகமாக பிரம்மாண்டத்தை கொடுக்குறதும் ராகு பகவான் தான். அப்போ உங்கள் காலகட்டத்தில் தசா புத்திகள் அதே போல் கோட்சார்வில் நிர்ணயம் பண்ணி கொடுக்கும். அப்போ புதன் ராகு அப்படி பார்த்தீங்கன்னா காலப்பகை. ராகுல புதன் நடந்தாலும் புதனில் ராகு நடந்தாலும் காலப்பகை தசாபுத்தி காலங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரே விஷயம், திருப்பதி போகாதீங்க. திருப்பதி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நிறைய சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நின்றகோள பெருமாளை தரிசனம் பண்ணுறதும் உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுக்கும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஏன் நின்றகோளம்னா நின்றகோள பெருமாள் 90 டிகிரி. சரிங்களா? நமக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது வேகமாக வந்து அடி விழுகும், வேறு எதுவும் இல்லைங்க. சயனகோள பெருமான் 40 டிகிரி, உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வராது. ஏன்னா சாந்த சொரூபமாக இருப்பாங்க. எப்பவுமே நம்ம படுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பலம் குறைவு தானே, நின்றுட்டு இருக்கும்போது பலம் அதிகம் தானே. அப்போ இந்த புதன் ராகு, ராகு புதன் இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க, சப்போஸ் அஸ்தங்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற காலத்தில் தசாபுத்தி நடத்த இதில் காலப்பகை. காலப்பகை என்னங்க, அந்த இறைவனாலும் காப்பாற்ற முடியாத தசாபுத்தி காலங்கள். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இந்த புதன் பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் அவர்களை வணங்கலாம். வளர்பிறையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சிறப்பாக வந்து நல்லா உங்களுக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? அதே தேய்பிரையாக இருக்கீங்கன்னா கன்னிமார் சுவாமிகளை வழிபாடு எடுத்துக்கலாம். சரி, இப்போ புதன் சனி இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதன் பகவானும் சனி பகவானும் மறைவில் இருக்காங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் போராட்டங்கள் இருக்கும். நீங்கள் கூட்டு முயற்சி பண்ணக்கூடாது. கூட்டாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான விஷயம் கூட சேர்ந்துருப்பாங்க, எல்லாமே உங்கள் உழைப்பு உங்களுதான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் சனி பகவான் இணைவில் இருக்கவங்க தான். ஆனால் மித்த 3 பேர் அதிகம் வந்து உழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா மனசுக்குள்ளார தேவையில்லா சங்கடங்கள் வரும். அப்போ என்ன, கூட்டாக பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரியே தாங்க தொழிலுக்கும் பொருத்தம் பார்க்கணும். 2 பேர் சேர்ந்தாலும் சரி, 3 பேர் சேர்ந்தாலும் சரி, பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் பார்த்து தான் ஒரு 5 லட்ச ரூபா போடுறீங்க, 50 லட்ச ரூபா போடுறீங்க, எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும், அடுத்த லெவல் நீங்கள் போகணும். ஏன்னா ஒரு வியாபாரம் தொழில்னாவே நமக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கணும் இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு 10 பேர்த்து ஆள் ஓட்டின வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 5 பேர் இருக்கணும், அதுக்கு அடுத்த ஒரு 20 பேர் இருக்கணும். அதுதானே வளர்ச்சி இல்லைங்களா? நம்ம ரொட்டேஷன், நம்ம வளர்றதுக்காக செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் ஒரு வாழ்வாதாரமாகட்டும் முன்னேற்றம் இல்லை. வாழ்வது வேறு, வளர்வது வேறு இல்லைங்களா? அப்போது இந்த புதன் சனி பகவான் இணைவு என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு கசப்பை கொடுத்துரும். இவர்கள் எல்லாம் கூட்டு முயற்சி பண்ணவே கூடாது. சொந்தமாக நீங்கள் உங்கள் 5 வருஷம் எடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன உங்கள் வளர்ச்சி கிடைக்கும், ரொம்ப முக்கியம். அதே புதன் பகவானும் கேது பகவான் இணைந்திருக்காங்க வச்சுக்கோங்க, இது 2 ஞான கிரகம் புத்தி கிரகம் தான். நீங்களே உங்கள் விஷயத்தை என்ன பண்ண மாட்டீங்க, வேகமாக செய்ய மாட்டீங்க.
யோசிச்சு பண்ணுவீங்க. யாராவது சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு பயன்படாது. அப்போ புதன் பகவான் குரு பகவான் நல்ல வழிகாட்டி அமைவாங்க. நல்ல வழிகாட்டி. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டி தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கௌரவ கிரகம். கௌரவத்துக்காக தொழில் பண்ணுவீங்க. இதை விட்டு போக முடியாதே, எனக்குன்னு கௌரவம் இருக்கே, இதை நான் விட்டு போக முடியாதே. ஏன்னா பொறுப்பு அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் அடைவீங்க. அதுவும் சனி பகவான் செவ்வாய் பகவான் இந்த புதன் இந்த காம்பினேஷனில் வந்து சனி செவ்வாய் சூரியனில் பார்க்குறாங்க அப்படின்னாவே அதிகமான புகழ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5000 பேர்த்துக்கு தெரியுறீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய பார்வை காலம் இருக்குது. சனி பகவானும் புதன் பகவானும் மறைவிலே இருந்தாலும் சரிங்க, செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் உண்டு, வெற்றி உண்டு, கீர்த்தி எல்லாமே உண்டு, பட்டம் பதவி எல்லாமே கொடுப்பார். என்ன நினைக்கிறோம், சனி பகவான் செவ்வாய் பகவான் வந்து யுத்த கிரகம் தான். ஆனால் அதிகாரத்தையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் கொடுக்குறாருன்னா சனி பகவான் தான். 1 8 10 11 இது மிகப்பெரிய காம்பினேஷன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன பாவம், என்ன சாரம், நீங்கள் வாங்கி வந்த வரம் என்ன, தசா புத்தி என்ன, கோச்சாரம் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் நம்ம வச்சு தான் நிர்ணயம் பண்ணி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோங்க சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அடுத்து வந்து வச்சுக்கோங்க, புதன் பகவான் வச்சுக்கோங்க மறைவில் இருக்கார், அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்படின்னா தயவு செஞ்சு சுயமாக தொழில் செய்யாதீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது சிறப்பு. உள்ளூரில் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போங்க. வெளியூர் போய் வேலை செய்கிறீங்கன்னா அது இன்னும் நிறைய மாற்றத்தையும் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுவும் 8ஆம் வீடாக இருக்குது அப்படிங்கும்போது 8 12 ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் வெளிநாடு வெளியூரெல்லாம் போகலாம். உள்ளூரில் சைனே பண்ண முடியாது. ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிறந்த ஊரில் இருக்கீங்க, வளர்ந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை எல்லாத்துக்கும் அறிமுகமாக இருக்கும். உங்களுக்கான விஷயம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வெளியே கொண்டு வர மாட்டீங்க. அதே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. அதுதான் இந்த மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான விஷயங்கள். சரிங்களா? அப்போது இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா புதன் பகவான் தான் வியாபாரம், தந்திரம் புதன் பகவான் தான். ஒரு பொருள் விற்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரையும் ஏமாற்ற வேண்டாம். ஆனால் ஒரு நியாயமான பொருளை நட்டம் இல்லாமல் விற்கணும் இல்லைங்களா? அதுதானே முக்கியம். நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் செய்யணும். அப்போ தான் மறுபடியும் ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதில் லாபத்தை மட்டும்தான் நம்ம பிரிச்செடுக்க முடியும். மறுபடியும் பொருளுக்குள்ள காசை மறுபடியும் பொருளையே தானே போட முடியும். அதுக்கு பேர் தானே வியாபாரம். அப்போது எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு கால்குலேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மறைவில் இருக்காங்க, அஸ்தங்கம் ஆயிட்டாங்க, சனி பகவானோடு அதே மாதிரி செவ்வாயோடு உங்களுக்கு குருவோடு ராகு கேதுவோடு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வெளிநாடு வெளியூர் போயிருங்க. ஆனால் இன்னொரு விஷயம், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு குரு பகவானுடைய சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய 12ஆம் இடம் தான் வெளிநாடு. எப்படிங்க, நம்ம சைன் பண்ணணும். குரு பகவான் தான் மீனத்துக்கு அதிபதியான கிரகம். அப்போ அந்த குரு பகவான் வீட்டில் அந்த கிரகம் பயணம் பண்ணணும். தசாபுத்தி கிரகம் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா இப்போ குரு பகவான் பாருங்கள் நீர் ராசிக்குள்ளே வரப்போகிறார் இல்லைங்களா? இப்போ வரக்கூடிய கோச்சாரத்தையே பார்ப்போம், நாம சிம்மத்துக்குள்ளே வரப்போகிறார். அப்போது யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், கடகத்துக்குள்ளே வரப்போங்க. அப்போ சிம்ம ராசிக்கு அது 12ஆம் இடமா இருக்குது. அப்போது இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு 5 8க்கு அதிபதியான கிரகம் யாருங்க, குரு பகவான் தான். இப்போது அவர் 12ஆம் இடமான ஜூன் மாதங்கும் போது குரு பயிற்சி ஆகுது. அப்போ சிம்மத்தில் பிறந்தவங்க தாராளமாக வெளிநாடு போகலாம். வெளிநாடு படிக்கிறதுக்காக போகலாம், வேலைக்காக போகலாம். கண்டிப்பாக நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா 8 12 அழகாக இயக்குது. குரு பகவானோட சம்பந்தம் 12ஆம் இடத்திற்கு இல்லாமல் வெளிநாடுகள் போக முடியாது. சில ஜாதகங்கள் பார்த்ததுமே சொல்லுவோம், உங்கள் லக்னாதிபதி 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கார், தயவு செஞ்சு உள்ளூரில் இருக்காதீங்க, பிறந்த ஊரில் இருக்காதீங்க. நீங்கள் வளரவே முடியாது. வாழ்வது வேறு, வளர்வது வேறு. அப்போ என்ன பண்ணணும், ஏன் 8 12 8 12 லக்னாதிபதி இருக்கார். சரி, 8ஆம் தசா புத்தி நடக்குது, அந்த கிரகம் 8ஆம் இடத்திற்கோ 12ஆம் இடத்திற்கோ பாதிப்பை தரக்கூடிய இடத்துலனா வெளிநாடு தயவு செஞ்சு போயிடுங்க. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய இந்திய நேரப்படி தான் கிரகங்களுடைய கோச்சார பயிற்சிகள் காலங்கள் இருக்குது. நீங்கள் வெளிநாடு வெளியூரெல்லாம் போகும்போது டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். 2 hours 4 hours அப்படிங்கும்போது தனக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனால தான் சில ஜாதகங்கள் பார்த்ததுமே என்ன பண்ணுவோம், வெளிநாடு போங்க, வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் சேருங்க, அங்கே பயணம் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம்.
எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரூல் தான் இது. சரிங்களா? அப்போ இந்த அமைப்பில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் கேது இணைவுனா ஒரு பயம் இருக்கும். புதன் பகவானும் அதுவும் தேய்பிறை சந்திரன் இருக்குது, புதன் பகவானும் கேது பகவானும் மறைவு ஸ்தானங்களிலேயோ, அதாவது மெயின் வந்து 3ஆம் சொல்ல மாட்டோம், ஏன்னா 3ஆம் உபஜயஸ்தானத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்போ 6, 8, 12 மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானமாக சொல்கிறோம். அப்போ 6, 8, 12 உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ புதன் பகவான் மறைஞ்சிருக்காரு. அவரே சப்போஸ் அஸ்தங்கம் ஆயிட்டாரு ராகுவோட கேதுவோட சனி பகவானோடு உங்களுக்கு சூரிய பகவானோடு உங்களுடைய 8, 6, 12 அந்த கிரகங்களோட இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உள்ளூரில் இருக்காதீங்க. உள்ளூரில் இருந்தீங்கன்னா வேலை அடிக்கடி மாறும். படித்த படிப்புக்கேற்ற வேலை போய் உட்கார மாட்டீங்க. உங்களுக்குன்னு அங்கீகாரம் கிடைக்காது. உங்கள் முயற்சிகள் அத்தனையும் மற்றவங்களுக்காக போகும். எத்தனை நாள் உங்கள் உழைப்பை கொடுப்பீங்க? அப்போ நீங்கள் எப்போ நல்லா இருக்கிறது? புதன் பகவான் சூரிய பகவான் நினைவு பாருங்க இருக்கு அப்படின்னா, யார் எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்த அழகாக வாழ வச்சுருவாங்க. இவங்க எங்கே உட்காந்தாலும், ஏன்னா கடுமையான உழைப்பாளிகள். அதுவும் அந்த புதன் பகவானும் சூரிய இருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி பகவானோ சூரிய பகவானோ குரு பகவான் அந்த கிரகங்களை பார்க்குறாங்க அப்படின்னா சாப்பாடு தூக்கம் 2வது பட்சம்தாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருந்தா சாப்பாட்டு தூக்கத்துக்கே போவாங்க. அப்படிப்பட்ட உழைப்பாளிகள். அதாவது பார்த்திங்கன்னா முதலாளிக்காக தன்னுடைய உயிர் உடல் அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவ்வளோ விசுவாசம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்தளவு இவங்க பணியால் தானே, 10ஓட 11 தான் இல்லைங்களா? ஆனால் 10 பேர் செய்கிற வேலையை இந்த ஒத்த ஆள் செய்வார். அது முதலாளிக்கே தெரியும். ஆனால் லிமிட் மெயின்டைன் பண்ணுவார். அந்த இடத்த விட்டு எப்போ நீங்கள்லாம் வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம விசுவாசமாக இருக்கிறது விஷயம் கிடையாதுங்க. நமக்கான விஷயம் எப்போ நம்ம பிரதிபலிப்பு கொடுக்குறோங்கிறதா நீங்கள் நம்ம வளரணும் இல்லையா? நம்ம வளர்ந்தா நல்லாயிருக்கும். ஏன் தெரியுங்களா? மீனத்தில் போய் புதன் நீச்சம் அடைகிறாருன்னா மீனுடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுல மீன் இருந்தாலும் கிணத்துல இருந்தாலும் அழுக்கையெல்லாம் சாப்பிட்ரும், சுத்தப்படுத்தி வச்சுக்கும் தண்ணியை. அப்போ இவங்க எங்கே இருந்தாலும் அந்த இடம் சுத்தமாக வச்சுக்குவாங்க, நீட்டாக வச்சுக்குவாங்க, அங்கே வளர வைப்பாங்க. இவங்களுக்கு வாழ தெரியாது. இதுதான் அங்கே வந்து கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கோங்க. ஸோ புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் கூட சில யோகங்களை கொடுப்பார். அதே புதன் பகவான் உச்சமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளும் கொடுப்பார். என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும். உச்சமாக இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பண்ணிக்க, யாருடைய பேச்சுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அது காலபுருஷருக்கே 6ஆம் இடம் இல்லையா? எதிரிகள் உருவாவாங்க. அதுவும் ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக எதிரி உருவாவாங்க. கேது இருந்தாலும் எதிரி உருவாவாங்க. ஆனால் எதிரிகள் உருவானாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானோடு ராகு கேதுக்கள் இருந்தாங்கன்னா எதிரிகள் உருவானாதான் நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கான தேடுதலை தேடுவீங்க. ஒரு வேகம் வரும், நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்ம வந்து அடுத்த லெவல் போகணும்னு ஒரு கீ கொடுக்குற மாதிரி வருவாங்க அந்த எதிரிகள். அவங்கள ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, அதிகமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் கவனத்தையும் சிறப்பாக செய்வீங்க. ஸோ அதனால் புதன் ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். சரிங்களா? புதன் ராகு கேது 2 கிரகம் ஒன்றா இருக்காதுங்க. ஒரு கிரகம் புதனோடு ராகு பகவானோ இல்லை புதனோடு கேது பகவானோ அந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ புதன் பகவான் வச்சுக்கோங்க. இப்போ கன்னி வீடு துலாம் வீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கன்னி வீட்டுக்கு 6ஆம் இடத்தை காலபுருஷருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 6ஆம் இடம் இங்கே விரயஸ்தானமாகும். இன்னொன்று, துலாம்க்கு அதிபதியான சுக்கிர பகவானே அந்த வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார் இல்லைங்களா? அப்போ துலாத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வியாபாரம் பண்ணுறது சிறப்பு தான். ஆனால் கூட்டாளிகள் அப்படிங்கும்போதும் பார்த்து வச்சுக்கணும். அண்ணன் தம்பிகளோடையெல்லாம் அவங்க எப்போவுமே சேர்ந்து பண்ணக்கூடாது பிஸ்னஸ். துலாத்தில் பிறந்தவங்க, துலா லக்னமாக இருந்தாலும் சரிங்க, ராசியாக இருந்தாலும், ஏன்னா 9ஆம் அதிபதி உங்களுக்கு யாருங்க, புதன் பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல பலவீனமாகிறாரு, 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணமாகிறாரு. ஆனால் அங்கே உங்கள் அமைப்பு சுக்கிர பகவான் யாருங்க, துலாத்துக்கு 1, 8க்கு அதிபதி. உங்களுக்கு நீங்களே வந்து என்ன நிறைய குழப்பம் நெகட்டிவாக இருப்பீங்க. அப்போ நீங்களே அந்த கன்னி வீட்டுக்குள்ளே பலவீனம் ஆவதால் எக்காரத்தை கொண்டும் தொழில் செய்யும் பொழுது கூட்டாக பிஸ்னஸ் செய்கிறதோ, அதுவும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட, அக்கா தங்கச்சி மாமா மச்சானோட, இந்த இரத்த உறவுகளோட நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்க அர்த்தம். சரிங்களா? உங்கள் உழைப்பு உங்களுக்கு கொடுக்கலாம்.
மற்றவங்களை கொடுக்கறதுக்கு விட உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க, உங்களோட வளர்ச்சி என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் இங்கே என்ன பண்ணிக்கணுங்க, நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ புதன் பகவானுடைய வியாபாரம் அப்படிங்கவும் கூட்டு தொழில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட் சொல்லிட்டேன் நான். யார் ஒரு டிகிரிக்காக +2 முடிச்சுட்டு பிள்ளைங்க வராங்க, இப்போ என்னங்க படிக்கலாம், தயவு செஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தசா புத்திகளை பாருங்கள், என்ன பாவம் இயங்கும். இவங்க இந்த படிப்பு எடுத்தாங்கன்னா அவங்க போய் அந்த படிக்கக்கூடிய விஷயம் சைன் பண்ணணும். இன்றைக்கி படித்த படிப்புக்கேற்ற வேலை போய் பிள்ளைங்க உட்கார்றது கிடையாது. ஏன்னா அதுக்கும் புதன் பகவான் தான் காரணம். அதுவும் 6 நான் சொன்ன ரூல்லெல்லாம் பாருங்கள், புதன் பகவான் கிரகங்கள் இருக்குது அப்படின்னாவே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. அப்போ நம்ம தசா புத்தி இன்றைக்கி பார்த்து இதை எடுத்து படிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் 3 வருஷம் கழித்து வரக்கூடிய தசா புத்தி தானே அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையே கொடுக்கும், அவங்களுக்கு தொழிலமைப்பை பண்ணி கொடுக்கும். அப்போ அதையே நம்ம ஆய்வு பண்ணி எடுக்கிறது இல்லை. அப்படி ஆய்வுக்கு எடுத்து இந்த தசா புத்தி காலங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். சரிங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஜாத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம், அந்த பொண்ணு வந்து கும்பராசி நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்காங்க, என்ன படிக்கலான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணுக்கு ஆசை. நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், அடுத்து வரக்கூடிய இப்போ ராகு திசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சந்திரன் புத்தி போயிட்டுருக்கு. சந்திரன் பார்த்திங்கன்னா சூரியன் வருது, அது இல்லை செவ்வாய் வருது, அதோட இந்த புத்தி காலம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வருது பார்த்திங்கன்னா குருமகா திசை. அந்த பொண்ணுக்கு IAS படிக்க தகுதி இருக்குங்க. 99.9% அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயந்தான் சொன்னேன், உனக்கு ஏன் இதில் ஆர்வம் இருக்குன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பா நியூட்ரிஷன் கோச்சாக இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அதில் ஆர்வமாக இருக்குது. ஆனால் நான் சொன்னேன், உனக்கு IAS ஆகிற தகுதிகள் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா குருமகா திசை 19 வருஷம். சரிங்களா? அவர் கும்பத்துக்கு யார், 2 அதிபதி, தன லாபாதிபதி. அதே இங்கே கடகத்துக்கு எடுத்துக்கோங்க, 6, 9 குணங்கிரகம். இப்போ கடகத்துக்குள்ளே வரப்போகிறார். அப்போ அடுத்து வரக்கூடிய திசை 16 வருஷம் இல்லைங்களா? கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீருவார். அவர் நல்லாவும் இருக்கார் குரு பகவான். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இப்போ டிகிரி +2 முடிச்சுட்டு போகிறாங்க. சொல்லிட்டேன், என்றைக்கு இருந்தாலும் நீ 3 வருஷம் டிகிரி கூட படிமா, ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் மாறும். எப்படி எண்ணங்கள் மாறும். IAS கண்டிப்பாக ஆகும். ஜாதகம் தான் உன்னுடையது. ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதும் எனக்கு ஸ்வீட் வாங்கித்தான் சொல்லிட்டேன் நான். கண்டிப்பாக ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து சேனலில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, ஆய்வுக்கு எடுத்து வரக்கூடிய சந்ததிகளை வந்து நம்ம சரியான வழிகாட்டுதல் கொண்டு போகணும். நல்ல வாய்ப்பை அளித்த பிரகாஷ் தம்பிக்கும் அஸ்வின் சேனலுக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ஈரோட்டிலிருந்து மீனாட்சி வெங்கடேஷன். என்னுடைய தொலைபேசி எண் 7708791654. தமிழில் மேக்ஸிமம் தப்பாக போயிடும் இல்லைங்களா? அதனால் இங்கிலீஷ் சொல்லி முடிச்சிடுறேன். நன்றி, வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அன்பு சகோதரி அவர்களுக்கு ஒரு அற்புதமான பேச்சுன்னு சொல்லலாம். அவங்களுக்குனே ஒரு பாணி இருக்கும்ல, மைக்கை பிடிச்சா மைக்கு கத்தணுமா இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமாக பேசியிருந்தாங்க. அன்பு சகோதரி அவர்களுக்கு ஹரி பாலச்சந்தர் அவர்களும் வித்யா கார்த்திக் பத்மபிரியா இருவரும் சேர்ந்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சிக்கு பச்சை தான் வரும். வாங்க வாங்க.